ரொம்பலாம் ஒன்றும் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக பயங்கர டேஸ்டியான ட்ரெஸ்லெச்சஸ் கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம எல்லாருமே பர்ஃபெக்டாக கேக் பேக் பண்ணி அந்த மாதிரிலாம் எல்லாருனாலையும் நம்ம பண்ண முடியாது. சரி, சிம்பிளாக இந்த கேக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை எப்படி நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணலான்னு தான். இதோட மெயின் கோர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை கரெக்டாக கேக் பேக் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணணும். ஆனால் சிம்பிளான மெத்தடில் இந்த கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது கேக் வச்சு இல்லை, நம்ம இது பன் வச்சு பண்ண போகிறோம். நம்ம பாவ் பன் வச்சு பண்ண போகிறோம். நம்ம ப்ரெட்டு கூட இருந்தால் கூட இதை நம்ம பண்ணிடலாம். இப்போ வாங்க இந்த சூப்பர் சிம்பிளான கேக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிட்ற மாதிரி அந்த டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே எடுத்துருக்கிறது ஒரு பாவ் பன், கட் பண்ணாத ஒரு பாவ் பன். இந்த மாதிரி நீளமாக இருக்கிற ஒரு பீஸா பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை உங்ககிட்ட இது கிடைக்காட்டி அடுத்த ஆப்ஷன் ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டு நம்ம அந்த சைடு எல்லாமே 4 சைடும் கட் பண்ணிவிட்டு நல்ல நீட்டாக அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் போர்ஷன்லாம் நம்மளுக்கு வேண்டாம். இப்போது இல்லாட்டி உங்ககிட்ட இந்த மாதிரி பாவ் பன் கிடைக்காட்டி நம்ம ஒரு லூஃப் ப்ரெட்டு ஃபுல்லாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி கூட ஒரு லூஃப் நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ரெட்டே எடுத்துக்கோங்க. இப்போது நான் இந்த பாவ் பன்னை ஸ்ட்ரைட்டாக அப்படியே 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்ககிட்ட இருக்கிற மாதிரி உங்ககிட்ட எந்த பவுல் உங்கள் கையில் இருக்கோ அந்த பவுல் எடுத்துகிட்டு செட் பண்ணி வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இது ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அதனால வெறும் பிளாஸ்டிக் எடுத்து வைக்க வேணாம். கிளாஸ் பவுல் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் தேவை. இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஒரு 1 to 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்மளுக்கு ஒரு டின் கண்டன்ஸ் மில்க் வேணும். அது நான் சின்ன டின் தான் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம இந்த ஒரு ஃப்ரெஷ் க்ரீமையும் ஒரு பவுலுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கண்டன்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். அது உங்கள் இனிப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ இந்த சின்ன டின்னில் ஒரு அரை டின் நான் சேர்த்துருக்கேன். இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த 2 பீஸு ப்ரெட்டோட பன்னோட போர்ஷனுக்கு எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் கூட லேயர் பண்ணுறீங்கன்னா அதை அனுசரித்து கூட எல்லாமே சேர்த்துக்கோங்க. அதை அனுசரித்து இது இப்போ எல்லாத்தையுமே ரெண்டுமே அந்த கண்டன்ஸ் மில்க்கும் ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அது லூஸாகி போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ அடுத்ததாக வேனிலா ஐஸ்கிரீமும் கூட நான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை செட் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதை எந்த பேக்கிங்கோ எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் லேயர் பன்னுக்கு மேலே நம்ம ஒரு லேயர் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் திக்காக ஐஸ்கிரீம் வேனிலா ஐஸ்கிரீம் சேர்த்துக்கலாம். வேனிலா ஐஸ்கிரீம் தான் நம்ம இது ஃபுல்லாகவே ஒயிட் கலர் தான், அதனால் வேனிலா ஐஸ்கிரீம் எடுத்துக்கோங்க. நம்மளோட இந்த மிக்ஸை ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த லேயர் நான் ப்ரெட்டு வைக்கிறேன். எப்பயுமே மேலே போர்ஷன் நம்மளோட ப்ரெட்டோட மேலே நம்ம அந்த ப்ரௌன் எல்லாத்தையுமே எடுத்தோம்ல, அந்த போர்ஷனை அடியில் வச்சுட்டு நீங்கள் நம்மளோட இந்த ப்ரெட்டோட அடிபாகத்தை மேலே வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ இந்த மேல் போர்ஷனை அடி போர்ஷனை மேலே வச்சுட்டு அதை இப்போ நல்லா ஐஸ்கிரீம் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே நல்லா ஐஸ்கிரீம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துலையுமே நல்லா கவராகி வரணும். அப்போ தான் உங்களுக்கு இதை நல்லா சோக்காகி அந்த ப்ரெட் சாஃப்டாகி வரும். அதுக்காக தான் இப்போ இந்த பாவு பண்ணுங்கிறதுனால இது கொஞ்சம் திக்னஸ் கூட இருக்கும். இதே நீங்கள் ப்ரெட்டில் வச்சு பண்ணிங்கன்னா இல்லை கேக்கில் வச்சு பண்ணிங்கன்னாலும் உங்களுக்கு நல்லாவே அது ஈஸியாக சோக்காகி வந்துடும். இதுவும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த பாவு பண்ணாலுமே எனக்கு நல்லா சூப்பராக சோக்காய் வந்துருச்சு. டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா தான் அது தெரியும். நம்மளோட அந்த ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் சாப்பிடுவோம்ல, அதே டேஸ்ட்டு. எந்த கஷ்டமும் படாமல் ரொம்ப ஈஸியாகவே பண்ணி எடுத்துடலாம். சேம் டேஸ்ட்டு. பசங்கள்லாம் அதான் சொன்னாங்க, ஒயிட் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்குது அப்படின்னு. இப்போ மேல் போர்ஷனில் ஐஸ்கிரீம் வச்சு பாக்கி இருந்த அந்த மிக்ஸ்சர் ஃபுல்லாமே நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஏதாச்சும் கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் ஐஸ்கிரீம் வச்சு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லாட்டி மேலே ஒரு போர்ஷன் கூட நம்ம ஐஸ்கிரீம் இருந்துச்சுன்னா பாக்கி இருந்துச்சுன்னா வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். கேக்கு ரொம்ப பிடிக்கிறவங்களாக இருந்துச்சுன்னா இது ஒரு ஆளே இது ஃபுல்லாக காலி பண்ணிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பசங்கன்னா கேட்கவே வேண்டாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் சாப் பண்ணி வச்ச நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் கையில் எந்த நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் இப்போ ஒரு டெக்கரேஷனுக்காக நான் இப்போ நட்ஸ் சேர்த்துருக்கேன். நட்ஸை சேர்க்காட்டியும் எந்த பிரச்சனையும் இல்லை, சூப்பராகவே தான் இருக்கும். ஏதாச்சும் நீங்கள் ஒகேஷனுக்கெலாம் பண்ணுறீங்கன்னா நட்ஸ் சேர்த்து அதை கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இங்கே சேர்த்துருக்கிறது கேஷ்யூ நட்டை கொஞ்சம் எடுத்து சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன்.
அது கூட கொஞ்சம் ரைசன்ஸும் சேர்க்க போகிறேன் கடைசியாக. அவ்வளோதான், நம்ம வந்து ட்ரெஸ்லெச்சஸ் கேக் வந்து இங்கே வந்து முடிஞ்சிருச்சு. இதை வந்து இனி அடுத்த ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா, நம்ம இதை ஃப்ரீசரில் இல்லாட்டி ஃப்ரிட்ஜில், உங்களுக்கு வந்து டைம் கூட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் சீக்கிரமாகவே வேணும்னா ஒரு 1/2 அன் ஹவர் டு ஒரு 45 மினிட்ஸ் கிட்ட ஃப்ரீசரில் வச்சிங்கனாலும் சீக்கிரமாகவே, ரொம்ப சீக்கிரமாக செட் ஆகி வந்துடும். இப்போ வந்து ஒரு கலருக்காக நான் வந்து இங்கே கொஞ்சம் பிளாக் ரைசன்ஸை சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இதை இப்போ 2 மணி நேரம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 மணி நேரம் கழித்து நல்லா சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இதை வந்து பசங்க முன்னாடியெல்லாம் வச்சு பண்ணோன்னா அவங்க வந்து 2 மணி நேரம்லாம் காத்திருக்கலாம் மாட்டாங்க. அம்மா ரெடியா, அம்மா ரெடியா, அம்மா ரெடியா அப்படிங்கிற கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தெரியாமல் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு நல்லா செட் ஆனதுக்கப்புறம் சர்ப்ரைஸாக எடுத்து கொடுங்க. கட் பண்ணுறப்போ இந்த மாதிரி நடுவில் இருந்து 3 சைடும் கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதே மாதிரியே நம்ம இந்த கேக் வந்து சர்வ் பண்ணுறப்போ அந்த க்ரீமும் கூட, கேக் கூட அந்த க்ரீமும் சேர்த்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட வந்து பெட்டராக இருக்கும் அந்த க்ரீம் கூட சேர்த்து சாப்பிட்றப்போ. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக யாருனாலும் இந்த ட்ரெஸ்லெச்சஸ் கேக் பண்ணிடலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸி, ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீதூஸ் மெனு.